இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் பிற்பகல் செய்திகளை வழங்குவதற்காக உமா சிவகுமார். முக்கிய செய்திகள். ஆந்திர சிறையில் பல்வேறு கஷ்டங்களுக்குள்ளாகி விடுதலையானவர்களின் வேதனையை புரிந்து கொள்ளாமல் அரசியல் ஆதாயம் தேட முயற்சிப்பதா? முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு கேப்டன் விஜயகாந்த் கடும் கண்டனம். சட்டசபை தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிடுவதற்காக 4வது நாளாக இன்றும் நேர்காணல். சிவகங்கை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்பு. சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கின் விசாரணை மார்ச் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. வழக்கு தொடர்பான ஆவணங்களை தொகுப்பாக நாளை தாக்கல் செய்ய ஜெயலலிதா தரப்பினருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. டெல்லி, சென்னை இடையே சரக்கு ரயில் பாதைகள் அமைக்க முன்னுரிமை அளிக்கப்படும். 100 ரயில் நிலையங்களில் வைஃபை வசதி அமைக்கப்படும் என ரயில்வே பட்ஜெட்டை தாக்கல் செய்து சுரேஷ் பிரபு தகவல். ஏர்வாடா சிறையில் இருந்து விடுதலையானார் நடிகர் சஞ்சய் தத். நன்னடத்தை காரணமாக மகாராஷ்டிர அரசு நடவடிக்கை. விரிவான செய்திகள். சட்டசபை தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிடுவதற்கான நேர்காணல் 4வது நாளாக இன்றும் நடைபெற்று வருகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் திங்கட்கிழமை துவங்கியது. 4ஆம் நாளான இன்று சிவகங்கை, தேனி, திண்டுக்கல், கரூர், பெரம்பலூர், அரியலூர் மற்றும் மேற்கு சென்னை ஆகிய மாவட்டங்களில் உள்ள தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு செய்தவர்களுக்கான நேர்காணல் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் ஏராளமானவர்கள் ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் கலந்து கொண்டுள்ளனர். கோவை, ஈரோடு, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களுக்கு நாளை நேர்காணல் நடைபெறுகிறது. நேர்காணலுக்கு வரும்போது கழக உறுப்பினர் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, கல்வி சான்றிதழ், தனி தொகுதிக்கு தேவையான ஜாதி சான்றிதழ் ஆகியவற்றின் அசல் சான்றிதழ்களை கண்டிப்பாக கொண்டுவர வேண்டும் என தலைமை கழகம் அறிவுறுத்தியுள்ளது. ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கின் விசாரணையை மார்ச் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கின் மீதான இறுதி விசாரணை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சந்திரகோஷ், அமிர்தவராய் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் நடைபெற்று வருகிறது. விசாரணையில் மாமன்னர் பகதூர் ஷா திருமணத்தை விட தனது வளர்ப்பு மகனின் திருமணத்தை ஜெயலலிதா நடத்தினார் என்றும் அந்த மதிப்பை கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி குறைத்து மதிப்பிட்டுள்ளார் என்றும் கர்நாடக அரசு சார்பில் ஆஜராகி வாதிட்டு வரும் துஷ்யந்த் தவேல் நேற்று எடுத்துரைத்தார். இந்த வழக்கில் சாட்சிகளாக இருந்த பலர் பின்னர் பிறழ் சாட்சிகளாக மாறிய நிலையில் அவர்களுக்கு தமிழ்நாடு தேர்வாணையம் உள்ளிட்டவற்றில் பதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து அவர் வாதிட்டார். இந்நிலையில் இந்த வழக்கை மார்ச் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அன்றைய தினம் கர்நாடக அரசு தரப்பின் வாதம் நடைபெறும் என்று தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் வழக்கு தொடர்பான ஆவணங்களை தொகுப்பாக நாளை தாக்கல் செய்ய ஜெயலலிதா தரப்பினருக்கு உத்தரவிட்டது. ஆந்திர சிறையில் பல்வேறு கஷ்டங்களுக்குள்ளாகி விடுதலையானவர்களின் வேதனையை புரிந்து கொள்ளாமல் அரசியல் ஆதாயம் தேடும் முயற்சிக்கும் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு கேப்டன் விஜயகாந்த் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆந்திர மாநில சிறையில் வன அதிகாரிகளை கொலை செய்ததாகவும் செம்மரக்கட்டை கடத்தியதாகவும் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த 288 தமிழர்கள் நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது என்று கூறியுள்ளார். இந்த வழக்கில் நியாயமும் நேர்மையும் வென்றுள்ளதாக கூறியுள்ள அவர், அதே சமயத்தில் செம்மர கடத்தலில் ஈடுபட்டதாக கூறி ஆந்திர மாநிலத்தின் பல்வேறு சிறைகளில் சுமார் 2000க்கும் அதிகமான தமிழர்கள் தற்போதும் இருப்பது வருத்தத்தை ஏற்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். அவர்களையும் உடனடியாக விடுதலை செய்ய அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேப்டன் வலியுறுத்தியுள்ளார்.
கடந்த ஆண்டு அப்பாவி தமிழர்கள் 20 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதையும் அந்த குடும்பங்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி மனிதாபிமானத்தோடு 10 லட்சம் ரூபாய் நிதியுதவியும் தேமுதிக சார்பில் வழங்கப்பட்டதை கேப்டன் நினைவு கூர்ந்துள்ளார். இந்த வழக்கில் விடுதலை செய்யப்பட்ட தமிழர்களை பெருங்குற்ற செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகளைப் போல இரும்பு சங்கிலிகளால் பூட்டப்பட்டு அழைத்து வரப்பட்ட காட்சி காண்போர் மனதை கலங்க வைத்ததாக அவர் வேதனை தெரிவித்துள்ளார். திருப்பதிக்கு சுவாமி தரிசனம் செய்ய சென்றதாகவும் கட்டிட வேலைக்கு சென்றதாகவும் அப்போது அவர்கள் சென்ற பேருந்தை நிறுத்தி தமிழில் பேசினார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக கைது செய்யப்பட்டு இந்த வழக்கில் குற்றவாளிகளாக சித்தரிக்கப்பட்டதென்னமோ விடுதலையானவர்கள் கூறுகிறார்கள் என்றும் கேப்டன் கூறியுள்ளார். மேலும் தாங்கள் தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இருந்து சென்றதாகவும் ஆந்திராவின் வெவ்வேறு இடங்களில் கைது செய்யப்பட்டு செம்மர கடத்தல்காரர்கள் என்று கூறி இந்த வழக்கில் சிக்க வைக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் என்று கூறினார். 2 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அப்பாவி தமிழர்கள் பல்வேறு கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டு மனம் மற்றும் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் விடுதலை செய்யப்பட்டவர்கள் அனைவரும் தங்களுடைய குடும்பத்தினரையும் உறவினர்களையும் நண்பர்களையும் மீண்டும் பார்ப்போமா என்ற மனவேதனையில் நொந்து நூலாகி போய் வெளியே வந்துள்ளனர் என்று தெரிவித்துள்ள கேப்டன், தமிழகத்தில் உள்ள நிர்வாக சீர்கேட்டால் வேலைவாய்ப்பு இல்லாமல் ஒருவேளை உணவுக்கு கூட வழியில்லாத நிலையில்தான் ஆந்திராவுக்கு கூலி வேலை செய்ய சென்றோம் என அவர்கள் கூறியதையோ அவர்கள் பட்ட வேதனையையோ இன்னல்கள் குறித்தோ செய்திகளை வெளியிடாத தனியார் தொலைக்காட்சிகள் அவர்கள் விடுதலை செய்தது தமிழக அரசு என்பதைப் போலவும் முதலமைச்சர் ஜெயலலிதா மட்டுமே முயற்சி எடுத்தது போலவும் அதற்கு ஜெயலலிதாவுக்கு நன்றி சொல்லுங்கள் என்றும் வற்புறுத்துவதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள கேப்டன், வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல் உள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளார். சிறையில் பல்வேறு கஷ்டங்களுக்கு உள்ளாகி வெளியே வந்திருக்கிறவர்களின் வேதனைகளை புரிந்து கொள்ளாமல் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக இதில் அரசியல் ஆதாயம் தேடுவதும் ஜெயலலிதாவின் பிறந்த நாள் பரிசாக இந்த விடுதலை அமைந்துள்ளது என்று கூறுவதும் சரியா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் அரசியல் ரீதியாக இதில் ஆதாயம் தேடும் வகையில் பல கட்சிகள் தங்களுடைய வழக்கறிஞர்களின் முயற்சியினால்தான் விடுவிக்கப்பட்டனர் என்று உரிமை கொண்டாடுகிறார்கள் என்று அவர் கவலை தெரிவித்துள்ளார். ஆனால் அவர்களின் தேவையை பூர்த்தி செய்ய யாரும் முன்வருவதில்லை என்று வேதனை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நடைபெறும் மோசமான நிர்வாகமும் அதனால் ஏற்பட்டுள்ள வறுமையும் வேலையில்லா திண்டாட்டமும் தான் ஜெயலலிதாவின் 5 ஆண்டு கால ஆட்சியின் சாதனை என்றும் அவர் விமர்சித்துள்ளார். இந்த ஆட்சியில் நடைபெறும் அவலங்களுக்கு இந்த சம்பவமும் ஒரு சான்றாகும் என்று தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். மும்பை குண்டுவெடிப்பு வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பிரபல ஹிந்தி நடிகர் சஞ்சய் தத் நன்னடத்தை காரணமாக இன்று விடுதலை செய்யப்பட்டார். கடந்த 1993ஆம் ஆண்டு மும்பையில் நடைபெற்ற தொடர் குண்டுவெடிப்பில் 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இதில் சட்டவிரோதமாக ஆயுதங்கள் வைத்திருந்ததாக நடிகர் சஞ்சய் தத் கைது செய்யப்பட்டார். பின்னர் அவருக்கு 6 ஆண்டு சிறை தண்டனை விதித்து மும்பை தடா நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து கடந்த 2013ஆம் ஆண்டு அவரது சிறை தண்டனையை உச்சநீதிமன்றம் 5 ஆண்டுகளாக குறைத்து தீர்ப்பளித்தது. அவர் ஏற்கனவே 1.5 ஆண்டு காலம் சிறையில் இருந்த நிலையில் எஞ்சிய கால தண்டனையை அனுபவிப்பதற்காக புனே ஏர்வாடா சிறையில் அடைக்கப்பட்டார். இதனிடையே நன்னடத்தை அடிப்படையில் தண்டனை காலம் முடியும் முன்னரே சஞ்சய் தத் விடுதலை செய்யப்படுவார் என்று அண்மையில் மகாராஷ்டிரா அரசு அறிவித்திருந்தது. இந்நிலையில் ஏர்வாடா சிறையில் இருந்து அவர் இன்று விடுதலை செய்யப்பட்டார். ஆனால் சஞ்சய் தத்தை முன்கூட்டியே விடுதலை செய்வதை எதிர்த்து மும்பை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த மனு இன்று விசாரணைக்கு வருகிறது. டெல்லி சென்னை இடையே சரக்கு ரயில் பாதை அமைக்க முன்னுரிமை அளிக்கப்படும் என்று ரயில்வே துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 23ஆம் தேதி குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்கியது. இதன் ஒரு பகுதியாக ரயில்வே துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு 2வது முறையாக இன்று பட்ஜெட் தாக்கல் செய்தார். தனது உரையை தொடங்கிய அவர் மக்களின் உணர்வுகளையும் எதிர்பார்ப்பையும் நிறைவு செய்யும் வகையில் தற்போதைய பட்ஜெட் அமையும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். ரயில் பயணிகளின் பாதுகாப்பு உறுதி செய்ய நவீன திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அடுத்த 5 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்பை மேம்படுத்த 8.5 லட்சம் கோடி செலவிடப்பட உள்ளதாக கூறினார். பயணிகள் கட்டணம் உயர்த்தப்படாததால் ஆண்டுக்கு 30,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும்
இந்த ஆண்டு ரயில்வே துறைக்கு மத்திய அரசு 40,000 கோடி ரூபாய் நிதி அளிக்க உள்ளதாக அவர் கூறினார். 40,000 கோடியில் புதிய ரயில் பெட்டிகள் தயாரிக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும், மூத்த குடிமக்களுக்கான கீழ்ப்படுக்கை வசதி 50% அதிகரிக்கப்படும் என்று சுரேஷ் பிரபு அப்போது தெரிவித்தார். 311 ரயில் நிலையங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும், விரைவில் ரயில்வே பல்கலைக்கழகம் ஒன்று அமைக்கப்பட உள்ளதாகவும் கூறினார். மேலும் சென்னை டெல்லி இடையே சரக்கு ரயில் பாதை அமைக்க முன்னுரிமை வழங்கப்படும் என்றும், திரிபுரா, மணிப்பூர் மாநிலங்களில் அகல ரயில் பாதைகள் விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். ரயில் நிலைய மேம்பாட்டு திட்டத்தில் நாகை, வேளாங்கண்ணி புதியதாக சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த சுரேஷ் பிரபு, நாட்டிலேயே முதல் முறையாக சென்னையில் ரயில் ஆட்டோ ஷாப் உருவாக்கப்படும் என்று கூறினார். நடப்பு நிதியாண்டில் ரயில்களில் 17,000 பயோ டாய்லெட்டுகள் அமைக்கப்படும் என்றும், 100 ரயில் நிலையங்களில் வைஃபை வசதி செய்யப்படும் என்று சுரேஷ் பிரபு கூறினார். ரயில்வே திட்டங்களை மேம்படுத்த 6 மாநிலங்களுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த ஆண்டை காட்டிலும் 20% அளவுக்கு ரயில் விபத்துக்கள் குறைந்துள்ளதாகவும் சுரேஷ் பிரபு அப்போது தெரிவித்தார். நீண்ட தூர ரயில்கள் முன்பதிவு செய்யப்படாத 2 முதல் 4 ரயில் பெட்டிகள் இணைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்தியா பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை செயலாளர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை காத்மண்டுவில் நடைபெறவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பஞ்சாப் மாநிலம் பதன்கோட் விமானப்படை தளம் மீது பாகிஸ்தானின் ஜெய்ஷ்-இ முகமது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இதனால் ஜனவரி 14ஆம் தேதி நடைபெற இருந்த இந்தியா பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை செயலாளர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை கிடப்பில் போடப்பட்டது. பின்னர் இது தொடர்பான ஆதாரங்களை பாகிஸ்தானிடம் அளித்த மத்திய அரசு இவ்விவகாரத்தில் வலுவான நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே பேச்சுவார்த்தை என கூறியுள்ளது. இந்நிலையில் இரு நாடுகளின் வெளியுறவுத்துறை செயலாளர்கள் மட்டத்திலான முதல் பேச்சுவார்த்தையானது இஸ்லாமாபாத்திற்கு பதிலாக காத்மண்டு நகரில் நடைபெறலாம் என தகவல் வெளியானது. மார்ச் 17ஆம் தேதி சார்க் கவுன்சில் அமைச்சர்கள் கூட்டத்தில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் கலந்து கொள்கிறார். அப்போது அவர் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை விவகாரங்கள் துறை ஆலோசகர் சர்தாஜ் அஜீஸை சந்தித்து பேச்சுவார்த்தையை உறுதி செய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மனிதநேய மக்கள் கட்சிக்கு உரிமை கோரிய தமிமுன் அன்சாரியின் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மனிதநேய மக்கள் கட்சிக்கு உரிமை கொண்டாடுவதில் அந்த கட்சியின் தலைவர் ஜவஹீருல்லா மற்றும் பொதுச் செயலாளர் தமிமுன் அன்சாரிக்கு இடையே மோதல் உருவானது. இதைத் தொடர்ந்து இருவரும் தனித்தனியாக பொதுக்குழு கூட்டத்தை நடத்தினர். இருவரின் ஆதரவாளர்களுக்கும் இடையே கைகலப்பு அரங்கேறியது. இதனிடையே தமிமுன் அன்சாரி உள்ளிட்ட சில நிர்வாகிகளை நவம்பர் மாதம் 13ஆம் தேதி கட்சியில் இருந்து நீக்கிவிட்டதாக ஜவாஹீருல்லா அறிவித்தார். ஆனால் தம்மை கட்சியில் இருந்து நீக்குவதற்கு அவருக்கு எந்த தகுதியும் இல்லை என கூறியும் கட்சிக்கு உரிமை கோரியும் தமிமுன் அன்சாரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதால் கட்சிக்கு உரிமை கோர முடியாது என்று கூறி அன்சாரியின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ராமேஸ்வரத்தை சேர்ந்த 12 மீனவர்களின் காவல் நீட்டிப்பு. காலமுறை ஊதியத்தை அமல்படுத்தாத அதிமுக அரசுக்கு கண்டனம். பனகல் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட 2000க்கும் மேற்பட்டோர் கைது. மற்றும் பல செய்திகள் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. எனக்கு ஆசீர்வாதம். செய்திகள் தொடர்கின்றது. இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ராமேஸ்வரத்தை சேர்ந்த 12 மீனவர்களின் காவல் மார்ச் 10ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கடந்த 11ஆம் தேதி ராமேஸ்வரத்தை சேர்ந்த 12 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர்கள் பின்னர் வவுனியா சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் காவல் முடிந்து அவர்கள் அனைவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மார்ச் 10ஆம் தேதி வரை அவர்களின் காவலை நீடித்து உத்தரவிட்டது. விடுதலை செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்த்திருந்த மீனவர்களின் உறவினர்கள் தற்போது கவலை அடைந்துள்ளனர். சிறையில் உள்ள மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காலமுறை ஊதியத்தை அமல்படுத்தாத அதிமுக அரசை கண்டித்து சென்னை பனகல் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட 2000க்கும் மேற்பட்ட தமிழ்நாடு ஊராட்சி செயலர்கள் கூட்டமைப்பினர் கைது செய்யப்பட்டனர்.
காலமுறை ஊதியம் அமல்படுத்தப்படும் என தேர்தலில் அளித்த வாக்குறுதியை ஆட்சிக் காலம் முடியும் தருவாயில் கூட அதிமுக அரசு நிறைவேற்றவில்லை. இதை கண்டித்து சென்னை பனகல் மாளிகையை தமிழ்நாடு ஊராட்சி செயலர்கள் கூட்டமைப்பினர் முற்றுகையிட்டனர். அரசுக்கு எதிரான கண்டன முழக்கங்களையும் அப்போது அவர்கள் எழுப்பினர். இன்னைக்கு நாங்கள் ஒரு மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், முன்னணி ஊழியர்களை திரட்டி ஒரு உண்ணாவிரதம், முதலமைச்சருடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய அளவில் ஒரு உண்ணாவிரதம் மேற்கொள்கிறோம். அரசாங்கத்தில் சென்றால் இந்த ஊதிய நிர்ணயம் பார்த்தீங்கன்னா அந்த ரூல் அமெண்ட்மெண்ட்டை திருத்துவது இயக்குனருங்கிறாங்க. இயக்குனரை கேட்டால் அரசாங்கம் தான் செய்யணுங்கிறாங்க. ஆனால் யார் செய்யணும்னு தெரியல. ஆனால் எங்களுக்கு பதவி உயர்வுதலும் கிடைக்கல. அதுமாதிரி பதவி உயர்வு வாய்ப்புகள் இல்லாமலே நாங்கள் ஓய்வு பெறுகின்ற அவலம் ஆண் பெண் பணியாளர்கள், பெண் பணியாளர்களுக்கு மாத்திரம்தான் இருக்குது. ஆண் பணியாளர்கள் பணியில் சேர்ந்த 5 ஆண்டுகளில் கிரேட் 1 ஆயிடுறாங்க. ஆனால் எங்களுக்கு VHN கிரேட் 1 கிரேட் 2 சொல்லி பதவி உயர்வு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற நல்ல எண்ணத்தோடு போடப்பட்ட உத்தரவு இன்ன வரையும் அமல்படுத்தப்படலை. என்னை விட சீனியர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்காங்க. அவங்களெல்லாம் என்ன நிலை? இது உடனடியாக எங்களுக்கு பதவி உயர்வு தருவதில் அரசாங்கம் பண்ணிருக்காங்க. போராட்டத்தில் ஈடுபட்ட 2000க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி மாநிலம் தழுவிய அளவில் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அவர்கள் அப்போது எச்சரித்தனர். தமிழக வணிகத்துறை சார்பில் நடைமுறைப்படுத்த உள்ள புதிய மின்னணு வரி திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒருங்கிணைந்து போராட்டம் நடத்தப்போவதாக சேலம் நகர அனைத்து வணிகர் சங்கம் அறிவித்துள்ளது. சேலத்தில் பேசிய அதன் பொதுச் செயலாளர் ஜெயசீலன் இதனை தெரிவித்துள்ளார். 180 கோடி ரூபாய் மதிப்பில் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தால் அரசுக்கு வீண் விரயம் என்றும் அவர் கூறினார். ஆகவே தமிழ்நாடு அரசை நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் GST வருவதற்கு முன்னால் இப்படிப்பட்ட ஒரு புதிய திட்டம் தேவையில்லை. இருக்கின்ற நடைமுறையிலேயே நீங்கள் தயவு செய்து கடைபிடிக்க வணிகர்களை அனுமதித்தீர்களானால் GST வரும்பொழுது ஏற்படக்கூடிய மாறுதல்களை வணிகர்களுக்கு ஒவ்வொரு சரக அலுவலகம் மூலம் அவர்களுக்கு பயிற்றுவித்து அதன் பிறகு இதை படிப்படியாக கொண்டு வரலாம் என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். நாகர்கோவிலில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற மாணவ மாணவிகளின் நடன போட்டி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இளைஞர் நலத்துறை சார்பில் நடைபெற்ற இந்த போட்டியில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திற்குட்பட்ட கல்லூரிகளை சேர்ந்த ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். கருத்து, குழு, பாரம்பரியம் என பல்வேறு பிரிவுகளில் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் மாணவர்கள் தங்களது திறமையை வெளிக்காட்டினர். அடிப்படை வசதிகள் கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட காரணத்திற்காக 100 நாள் வேலை திட்டத்தில் பணி வழங்கப்படாததால் வேதனையடைந்த பெண் ஒருவர் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அடுத்துள்ள கீழ வடகரை ஊராட்சிக்கு அதிமுகவை சேர்ந்த லட்சுமி தங்கப்பாண்டி என்பவர் தலைவராக உள்ளார். இந்நிலையில் கடந்த 18ஆம் தேதி அடிப்படை வசதிகள் செய்து தர கோரி அப்பகுதி மக்கள் போராட்டம் நடத்தினர். அதில் கலந்து கொண்ட முத்துலட்சுமிக்கு 100 நாள் வேலை திட்டத்தில் பணி வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. 5 தினங்களாக வேலை கேட்டு அலைந்த அவருக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியதால் மனமுடைந்த முத்துலட்சுமி விஷம் அருந்தி தற்கொலைக்கு முயற்சித்துள்ளார். என்ன மீட்டிங் போடுறாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் போய் சொன்னதுக்கு உனக்கு இப்ப வேலை இல்ல 2 நாளைக்கு அடிப்படை வசதி இல்லன்னு தான் சொன்னவர். எந்த இதுவும் சொல்லல. இதுக்கு 100 நாட்டை பிடிங்க வச்சுட்டாங்க சார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவரை மீட்டு பெரியகுளம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். 100 நாள் திட்டத்தில் வேலை மறுக்கப்பட்டதால் பெண் ஒருவர் விஷம் அருந்திட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கும்பகோணம் அருகே வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து 15 சவரன் நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். கும்பகோணம் அருகே உள்ள கொரநாட்டு கருப்பூர் ஆற்றங்கரை தெருவில் வசித்து வருபவர் வைரசுந்தரம். கத்தார் நாட்டில் பணியாற்றி வரும் இவர் விடுமுறைக்காக சொந்த ஊர் வந்த நிலையில்
குடும்பத்துடன் அவரது உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளார். இதனை அறிந்த மர்ம நபர்கள் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து பீரோவில் வைத்திருந்த 15 சவரன் நகைகள், 20,000 ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றனர். இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். எங்கள் ஃபேமிலியோட ஊருக்கு போயிருந்தோம் சார், மாமா லீவுக்காக. அங்கே போய் ஒரு வாரம் லீவில் இருந்துட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்தோம் சார். ஒரு வாரம் கழிச்சு வந்தோம். வந்தப்போ நான் மெயின்கேட்டை திறந்து கொல்ல போக வந்தேன் சார். வந்த பிறகு பார்த்தா அந்த கொல்லைக்கதை வந்து உடஞ்சிருந்துச்சு சார். உடஞ்சிருந்து பார்த்தா உள்ளே பார்த்தா பீரோல் அது ரூம் கதவும் உடஞ்சிருந்துச்சு சார். உள்ள ரூமுக்குள்ளே உள்ள பீரோவில் பார்த்தா எல்லாம் கலைஞ்சி எல்லாம் இதாக பிடிச்சி சார். ஒரு 15 பவுன் நகை சார், ஒரு 16,500 பணம், ஒரு வெள்ளி பொலிசு சார், எல்லாம் காணாம. திண்டுக்கல் அருகே தோட்டத்து வீட்டிற்கு திருட சென்ற கேரள இளைஞர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் பழனி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள குழந்தை வேலப்பா கோவில் அருகே பொன்னுசாமி என்பவருக்கு சொந்தமான தோட்டம் அமைந்துள்ளது. அங்கு கேரள மாநிலம் பாலக்காட்டை சேர்ந்த மணிகண்டன் என்பவர் திருட சென்றுள்ளார். அப்போது வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த சத்தியசீலன் என்பவரது மனைவியின் கழுத்தில் இருந்த செயினை அவர் பறிக்க முயன்றுள்ளார். இதையடுத்து அவர் சத்தம் போட அருகே உள்ளவர்கள் வந்து மணிகண்டனை தாக்கியுள்ளனர். அதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து ஒட்டன்சத்திரம் காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆசிய கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி இலங்கை UAE இன்று பலப்பரீட்சை. விவரம் இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றது. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கு பின்னர் ஓய்வு பெறுவது குறித்து மறுபரிசீலனை செய்யப்போவதாக பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் அதிரடி ஆட்டக்காரர் அப்ரிடி தெரிவித்துள்ளார். 35 வயதான அப்ரிடி டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டிகளில் இருந்து ஏற்கனவே ஓய்வு பெற்றுவிட்டார். 20 ஓவர் போட்டியில் மட்டும் அவர் விளையாடி வருகிறார். இந்நிலையில் இந்தியாவில் நடைபெறும் 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டியுடன் அவர் சர்வதேச போட்டியில் இருந்து ஓய்வு பெறப் போவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார். இந்நிலையில் ஓய்வு குறித்து மறுபரிசீலனை செய்வதாகவும் அவர் கூறினார். தனது குடும்பத்தினரின் மூத்த உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் தம்மை தொடர்ந்து 20 ஓவர் போட்டியில் விளையாடுமாறு நெருக்கடி கொடுத்து வருவதாகவும் இதனால் பரிசீலனை முடிவை எடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். ஆசிய கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியின் 2வது ஆட்டத்தில் இலங்கை மற்றும் UAE அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. ஆசிய கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி வங்கதேசத்தில் நேற்று துவங்கியது. இந்நிலையில் 2வது ஆட்டத்தில் இலங்கை மற்றும் UAE அணிகள் இன்று பலப்பரீட்சை நடத்துகின்றன. முன்னதாக மிர்பூரில் நேற்று நடந்த முதல் போட்டியில் இந்திய அணி வங்கதேசத்தை 45 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.